அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஸோ இந்த மகாபாரதம் இந்த வனவாசம் 13 வருஷம் போகிறாங்க பாண்டவர்கள். ஸோ இந்த வனவாசமாக என்ன ஐயா? ஸோ இந்த வனவாசம் இவங்க ஒண்டி தான் வனவாசம் போயிருக்காங்களா அந்த அந்த காலகட்டத்தில்? இல்லை வேறு மன்னர்கள் யாச்சும் போயிருக்காங்களா? வனவாசத்தால் ஒன்றும் கிடையாது. இது 5450 வருஷத்துக்கு முன்னே இந்த மகாபாரதம் நடந்தது. இந்த மகாபாரதத்தினுடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னால், 5 பேர் பாண்டுவுக்கு பிறந்த பிள்ளைங்க. ஏன்னா 5 பேரும் திறமசாலிகள். இவனுக்கு பிறந்த திருதராசனுக்கு பிறந்தது 100 பிள்ளைங்க. அதில் ஒருத்தன் தான் திறமசாலி, மீதியெல்லாம் முட்டாள்கள். அப்போது இந்த 5 பேர் அந்த 100 பேர் அடிச்சிடுவான். அடிச்சிட்டான்னா நாடு அவங்ககிட்ட போயிடும். அப்போ அவனை இங்கே வீட்லேயே ஊர்லேயே சேர்க்கலன்னு சொன்னாக்கா, அவனை காட்டுக்கு அமுச்சிட்டோம்னா நம்ம அரசனாக இருக்கலாம் அப்படின்றதுனால. ஏன்னா அப்பனுக்கு கண்ணு தெரியாது, அம்மா கண்ணை கட்டிக்கின்னுக்கிறேன், அதனால் நம்ம தான் ஆளுவோம் அப்படின்ட்டு துரியோதனை இதை ஆண்டுகிறான். அப்போ அவங்க துரியோதனனுக்கு எதிரியாக இருக்கிறது இந்த 5 பேர் பாண்டவன்: அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன். இந்த 5 பேரை வெளியேற்றணும். வெளியேற்றி எப்படியாவது காட்டில் போய் அழிஞ்சானுங்கன்னா நமக்கு தொந்தரவு இல்லை. ஆனால் அவனுங்க காட்டில் போய் அழிக்கலை. அந்த மெழுகு மாளிகையில் அமுச்சு கூட கொளுத்த முடியாத தப்பிச்சு வந்துட்டாங்க. அதை விதுரர் காப்பாற்றிடுறாரு. அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி அது மகாபாரதம். மகாபாரதத்தில் இல்லாத விஷயமே உலகத்தில் எதுவுமே இல்லை. அத்தனை விஷயம் மகாபாரதத்தை புரிஞ்சால் உலக விஷயம் புரிஞ்சிடும். ஆனால் இதில் என்ன மகாபாரதத்தில் ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா, அர்ஜுனன் கொன்னான்னு சொல்லுவாங்க. யாரையுமே அர்ஜுனன் கொல்லலை. அர்ஜுனன் கொன்னது ஒரே ஒரு ஆள் தான், துரியோதனுடைய மச்சான் துருபதனை மட்டும்தான் அர்ஜுனன் கொன்னான். ஏன்னா அபிமன்யை கொண்டுட்டான். அதனால் அந்த பொழுது போகிறதுக்குள்ளே, இருட்டுறதுக்குள்ளோ, அந்த சண்டை நிற்கிறதுக்குள்ளோ அவன் கொண்டுடணும் அப்படின்ட்டு கொண்டான். மீதி பேர் எல்லாரையுமே கர்ணன் தான் கொண்டது. கர்ணன் கர்ணனாக இருக்கட்டும், பீஷ்மராக இருக்கட்டும், துரோணராக இருக்கட்டும், அத்தனை பேரையும் அர்ஜுனனால் கொல்ல முடியாது. அத்தனை பேரையும் கொன்னது கர்ணன் தான். இப்போது முதல் நாள் சண்டை, பீஷ்மர் சண்டை போடுறாரு. அவரை எதிர்த்து இவனுங்களால் யாராலையும் நிற்க முடியல. அப்போ இவனுங்க அங்கேயே தோற்றுட்டாங்க. அதே மாதிரி 2வது நாள் தளபதியாக வர்றது துரோணர். அவர் ஒரே நெருப்பு மழையாக போயிடுது. அப்போவும் யாரையும் அப்போது துரோணரை, பீஷ்மரை நீ செய்ததெல்லாம் தப்பு, நீ இன்னமும் அந்த நாட்டை காக்கிறேன்னு போட்டு வஞ்சனை பண்ணிட்டேன்னு கொண்டுடுறான். அதே மாதிரி பீஷ்மரை அவன் பிள்ளைய நல்ல பிள்ளைய வளர்க்கலை, தர்மத்தை சொல்லிக் கொடுக்கல, ஞானத்தை சொல்லிக் கொடுக்கல, ஆசையை உண்டாக்கி அவனை கெடுத்து அவனை கொண்டு போடுறான். அவனை யார் கொள்கிறான்? துஷ்ட தீமன் கொள்கிறான் இல்லையா? அது மாதிரி அர்ஜுனன் யாரையுமே கொள்ளலை. ஒரே ஒரு துருபதனை தான் கொள்கிறான். மீதி பேர் எல்லாரையும் கொண்டது அந்த மகாபாரதம் ஆரம்பித்ததும் கண்ணன், முடித்ததும் கண்ணன் கையால் தான் அது முடிஞ்சது. அதனால்தான் தோரகை அழிஞ்சது. இப்படி மகாபாரதத்தினுடைய கதை. ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் மகாபாரதத்தில் இருக்கிற கதை இருக்குது. அது ரொம்ப முக்கியம். எனக்கு ஒரு கேள்வி, இந்த உலகத்தில் பல மதங்கள் இருக்குது, பல நாடுகள், பல மொழிகள் இருக்குது. ஆனால் தெய்வ வழிபாடு எந்த நாடு இருந்தாலும், எந்த மதம் இருந்தாலும், எல்லா நாட்டிலையும் தெய்வ வழிபாடு நடக்குது. ஆனால் இதில் ஒரு கேள்வி என்னன்னா, தெய்வம்ன்றது எது இல்லையா? இப்போ கிறிஸ்துவ மதத்துக்கு ஒரு தெய்வம், முஸ்லீம்
முஸ்லீம் மருத்துவ தெய்வம், ஜெயின மருத்துவ தெய்வம். இப்படி இருக்கிற உலகத்தில் இருக்கிற மதத்துக்கெல்லாம் ஒவ்வொரு கடவுள் இருக்குது. இந்த கடவுளெல்லாம் நான் குடும்பம் பண்ணுமா, இல்லை குழந்தை குட்டி பெற்றுக்குமா, இல்லை இதுங்களுக்கு பின்னாடி அது வாரிசாக மாறுமா, எப்படி இது கடவுள் வழிபாடுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இயற்கை இறைவன் படைப்பு. மற்றதெல்லாம் மகான்கள் பிறக்கிறாங்க, வளர்கிறாங்க, வாழறாங்க. சில பேர் நல்ல பேர் எடுக்கிறாங்க, சில பேர் கெட்ட பேர் எடுக்கிறாங்க. ஆனால் இறைவன் பிறந்ததும் இல்லை, இறந்ததும் இல்லை. இது ரொம்ப அழகாக அருணகிரி சொல்வார். நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது உருக தஞ்சாதருள் சண்முகன் கீழ் செஞ்சேல் புனை மாலை சிறந்திடவே மஞ்சாக்கரர் ஆணை பாதம் பணிவோம் ஆடும் பரி வேல் அணி சேவல் எனும் பாடும் பணியே பணி அறிவாய் தேடும் காய மாமுகனை செறிவில் சாடும் தனியானை சகோதரனை உல்லாச நிறகுல யோகை சல்லாப வினோதனும் நேலையே எல்லாம் அற என்னை இழந்த நல்லாம் சொல்லாய் முருகா சூரபூபத்தி வானோர் புனல்பார் கனல் மருதமே ஞானோதயமே நாவில் மறவேன் யானோ மனமோ என யாண்ட இடம் தானோ பொருளாவது வலைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்று தலைப்பட்டு அழிய தகுமோ கிளைப்பட்டெழு சூறார் உரமும் விரியும் தொலைப்பட்டு உருவத்தோடு வேலவனி மகா மாயை கலைந்திட வல்லவரான் முகமாறு மொழிந்தது மொழிந்திலோனை அகமாயை என்று அயரும் சாகா மாயையில் பிறந்தது. அப்போது இறைவன் செத்ததும் கிடையாது. செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இரவான். கடவுள் பிறந்ததும் கிடையாது, செத்ததும் கிடையாது. அதான்டா கடவுள். மீது எல்லாம் மகான்கள் தாண்டா, மீது எல்லாம் மனுஷன் தாண்டான்ட்டான். இப்படிப்பட்ட இறைவனை வழிபடாமல் மனிதன் கடவுள் நினைத்து கண்டதில் தடுமாறி போயிட்டான். அந்த தடுமாற்றம் இருக்கக்கூடாதுன்றதுக்கு தான் இது சொல்கிறேன். ஒரு சூரியனை யாராலையாவது உருவாக்க முடியுமா? எந்த விஞ்ஞானமாவது உருவாக்க முடியுமா? ஒரு சந்திரனை எந்த விஞ்ஞானமாவது உருவாக்க முடியுமா? ஒரே ஒரு நெல் நம்ம சாப்பிட்றோமா, அந்த நெல்லை உருவாக்க முடியுமா? இதையெல்லாம் உருவாக்கின இயற்கையாக இருக்கிற அந்த ஈசன் தான். அப்போ உலகத்துக்கு கடவுள் எதிரானா ஒரு பேரொளி தான். மீதி எல்லாம் கற்பனை கடவுள் தான். இதெல்லாம் புரியணும் இந்த மக்களுக்கு. இந்த உலக மக்கள் இனியாவது தெளிவாக இருக்கணும். சாமியாருன்ற முறையில் கண்டதை போய் குழப்பி விட்டுட்டான். அவனுக்கே சாமி தெரியல. அதனால் சாமி யார் யார் யாருன்னு கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுங்கிறான். அதனால்தான் சாமியாருங்க வேறு, மகான்கள் வேறு, ஞானிகள் வேறுன்றது, சித்தர்கள் வேறு, முனிவர்கள் வேறு. இப்படி ஒவ்வொரு தனித்தனி அவங்கவுங்க ஒரு ஒரு வழியை வகுத்துக்கணும். ஆனால் மற்றவங்களால் இந்த உலகத்துக்கு கேடு கிடையாது. இந்த சாமியாருங்களால் நிறைய கேடு. அதையெல்லாம் இந்த மக்கள் உஷாராக இருக்கணும். தானாக போய் ஏமாந்துடக்கூடாது எதுலேயும். அதனால தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி எவ்வளோ அளவுக்கு மாறி இருக்கிறாங்க. இன்னும் மாறணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி தெளிவடையணும். அதுக்காக தான் ரமணர் சொல்லுவார், நான் யாருன்னு கேட்பாரு. ஆனால் அந்த கேள்விக்கு ஆன்சரே தரல. ஆனால் ஐயா சொல்லுவார், கடவுள் ஜோதி வடிமா இருக்கிறாரு, நாத வடிமா இருக்கிறான்னு கேட்குறாங்க. இவர் காட்டிட்டாரு, அவர் கேட்டார். ஐயா சொல்கிறாரு கேட்டா, அவனுக்கு கடவுளை காட்டிட்டார், நேராகவும் பார்த்துட்டார். அதை பார்த்தது ஐயா. இதான் என்னுடைய கேள்வி. நல்ல கேள்வி தான். இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டால் எப்படி தான். சிவவாக்கியர் சொல்கிறாரு, அள்ளிறந்து பகலிறந்து அகம் பிரம்மம் இரண்டும் போய் சொல்லிறந்து மனமிறந்து சுகஸ்வரூப உண்மையை சொல்லி யார என்னுள்ளே துணைவர் யாரும் இல்லையே. அவர் என்ன சொல்கிறாரு, அள்ளிறந்து பகல் இறந்துனா இரவும் இல்லை பகலும் இல்லைப்பா. அள்ளிறந்து பகல் இறந்து அகம் பிரம்மம் இறந்து போய் நானும் இல்லை, பிரம்மமான இறைவனும் இல்லை. எந்த இடத்துல இல்லை? சொல்லிறந்து மனமிறந்து சுகஸ்வரூப உண்மையை. என் மனம் போயிடுச்சு, என் மனம் செத்து போச்சு. மனம் செத்ததுனால அதுலேருந்து எண்ணங்களே உருவாகலை. இது எல்லாம் செத்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடக்குது. சுகஸ்வரூப உண்மையே அப்படின்னா
சுகம்னா என்னது? வார்த்தையில் சொல்ல முடியாது, நான் அனுபவித்த விஷயம். எந்த எந்த சுகம்? சொரூப சுகஸ்வரூப. சொரூபம்னா என்ன அர்த்தம்னா வடிவம் இல்லை, வடிவம்லாம் கடந்த ஒரு விஷயம். அப்படி வடிவம்லாம் கடந்த விஷயத்தை நான் அனுபவிக்கிறேன். நான் அனுபவிக்கும் போது அதை எனக்குள்ள இந்த ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பொருளும் இல்லைப்பா. ஏன்? ரெக்கார்ட் பண்ணுற பொருள் எதுவாக இருக்கும்? மனமாக இருக்கும். மனம் ஒன்று மட்டும்தான் பார்க்கறது, கேட்கறது, உணர்றது, எல்லாத்தையும் நோட் பண்ணுது. ஆனால் நான் போன இடம் எப்படி தெரியுமா? இதெல்லாம் ஒன்று ஒன்றா செத்து போச்சு. அள்ளி இருந்து பகல் இருந்து அகம்பிரமம் இறந்து போய் சொல்லி இருந்து மனம் இறந்து சுகஸ்வரூப உண்மையை, அந்த உண்மையை நான் உணரும்போது சொல்லி யார என்னுள்ள துணைவர் யாரும் இல்லையே. அது வரைக்கும் துணையாக என் மனசு வந்தது. அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் என் மனம் செருப்பை கட்டி விட்ட மாதிரி அங்கேயே செத்து போச்சு. நான் மட்டும்தான் உள்ளே போனேன். அப்போது மனம் இல்லாமல் நான் உள்ளே போனால் அப்போ நான் யார்? யார் சாமி? யாராக இருக்கும்? ஆன்ம தரிசனம். அப்போது இந்த மனமற்ற நிலையில் நான் எதையாவது இறைவனோட காட்சியை கண்டால் என்ன ஆகும்னு சொன்னால், அது யார் பார்க்குறதுன்னா மனம் பார்க்காது, உடம்பு பார்க்காது, இந்த ஆன்மா அந்த இறைவனை பார்க்குது. அப்போது சொல்லி யாரை என்னுள்ள துணைவர் யாரும் இல்லையே. எப்போ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு பொருள் கூட இல்லைப்பா. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். அந்த பார்க்குற இடத்துல இதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பொருள் கூட எல்லாம் செத்துச்சு. ஏன்னா அப்படி எல்லா பொருளும் செத்ததுக்கு அப்புறம் தான் அந்த காட்சியே வரும். அப்போ யார் சாமி பார்த்தது? ஆன்மா தன்னையே சுய தரிசனம் பண்ணுது. புரியுதுங்களா? இதுதான் சாமி அங்கே நடக்குது. அப்புறம் இப்போ வந்து நம்ம இந்த மனசு அடக்கிறதுக்கு அன்னதானம் பண்ணுறோம், அப்புறம் கோவிலுக்கு போகிறோம், குரு மூலையும் போயிட்டு தியானம் தவம் எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அடக்கவே மாட்டேங்குது இந்த மனசு. ஆனால் அந்த மனசு என்ன பண்ணுதுன்னா யார் துணையும் இல்லாமல் நம்மளை அடைக்கிறது. ஆனால் அதுக்கு யாரும் துணை வச்சு பண்ணுதா இல்லை தானாக பண்ணுதா? அவங்க தான் 3 அடியால் வச்சுக்கிறாங்களா? சித்தம், புத்தி, அகங்காரம். சரிங்களா? ஒரு கவுன்சிலர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவார்? ஊரில் யாருன்னா பிடிக்கலன்னா நேராக போய் அவர் சண்டை போடவே மாட்டார், அடியால் அனுப்புவார். அவங்க என்ன பண்ணாங்க? இப்போ ஒரு வீடு கட்டுறாங்க, மண் ஏற்றம் கொட்டியிருப்பாங்க, கல் ஏற்றம் கொட்டியிருப்பாங்க. கவுன்சிலர் வந்து விட்டே கேட்க மாட்டார். ஆனால் அடியால் வர்றாரு. அண்ணன் வந்து உன்னை பார்த்துன்னு சொன்னார். அண்ணன் எதுக்கு என்ன பார்க்கணும்? ஏன் ரோடெல்லாம் மண் கொட்டி வச்சுக்கிறேன், காசு கூட அப்படின்வாங்க. யார் கேட்பா? கவுன்சிலர் கேட்க மாட்டார், கவுன்சிலர் மூலிமா அடியால் வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி மனம் தான் எல்லாம் செயலும் செய்யுது. ஆனால் அவர் எங்கேயும் போக மாட்டார். அவர் உட்காந்த இடத்துல உட்காந்துக்கின்னு சித்தம், புத்தி, அகங்காரம்ன்ற அந்த 3 பேர் அனுப்பிச்சு ஒரு வேலையாக சாதிப்பார். இதுதான் இங்கே நடந்துருக்கு சாமி. அதனால தான் நம்ம படியெல்லாம் தூக்கி மனம் மேலே போடுறோம். மனன்றது ஒரு காலி பெருங்காய டப்பா. ஆனால் அதுக்குள்ளே வாசனைன்னு ஒன்று இருக்குது பாரு, அதுதான் இந்த சித்தம், புத்தி, அகங்காரம். அப்போ நாம் மனசை அடிக்கிறதுக்கு இங்கே பாடம் பண்ணலை. உள்ளே இருக்கிற ஒரு பொருள் எதை சித்தம், புத்தி, அகங்காரம் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் அதுக்கே தெரியாமல் அழிச்சிக்கினே வரும். அதனால தான் அது என்ன நீ அழிக்கிறதுக்காக வர, உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு பாருன்னு நானே குழி தோண்டி எது 10 அடி ஆழத்தில் குதி தோண்டி பொழிச்சதெல்லாம் அவர் என்ன பண்ணார்? தோண்டி எடுத்து, டேய் பார்த்துக்க, நீ இவ்வளோ யோகியனா, என்னையே அழிக்க வேண்டிய நீ நானும் உறவாடிதுன்னு இவ்வளோ விஷயம் பண்ணோம் அப்படின்னு நமக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் ஓட்டும். அப்போ மனம் என்ன பண்ணுது? தப்பிச்சு போகிறதுக்கு வழி தெரிஞ்சு நான் பயணம் பண்ணோம்னா எப்படியாவது என் காலை பிடிச்சி நீ அங்கெல்லாம் போகக்கூடாது, நீ நம்ம ஏரியா இங்கே வான்னு நம்ம காலை பிடிச்சி ஒரு டைமும் அது முயற்சி பண்ணிக்கினே இருக்குது நம்மளை மேலே ஏற விடாமல். அதனால தான் பாடம் பண்ணும்போது காட்சிகளுக்கு மயங்காதீங்க. காட்சிகளுக்கு வேலை இல்லை, அங்கே அனுபவம் மட்டும்தான். ஏன்னா நம்ம படக்கூடிய பாடம் கற்பனை பாடம் இல்லை. காற்றின் வழியே கனல் வழி சென்று, எப்போ இந்த மூச்சு காற்றுல உன் கனலை ஏற்று, அந்த கனல் தான் மேலே கொண்டு போய் சேர்க்கும். நீ காணக்கூடிய கற்பனை ஒரு நாளும் அங்கே போய் சேர்க்காது. அந்த கற்பனை கண்டதை நிறுத்திட்டு இதில் எவ்வளோ இன்னும் இந்த உரப்பு பத்தலை, இன்னும் நம்ம எவ்வளோ உரப்பு ஏற்றலான்னு நீ அந்த உரப்பு ஏற்றதுலேயே கவனமாக இருந்தால் அது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உனக்கு மேலே போய் சேர்க்கும். ஆனால் பாடத்தை நிறுத்தி போட்டு அடுப்பை பற்ற வைக்காமல் ஒலையெல்லாம் ஏற்றி வச்சிட்டோம், அரிசியை கழுவிட்டோம், குண்டானில் தண்ணி ஊற்றிட்டோம், எல்லாத்தையும் போட்டுட்டு அடுப்பை மட்டும் பற்ற வைக்காமல் உக்காஞ்சி இது எப்போ பொங்கும் எப்போ பொங்கன்னு வேடிக்கை பார்த்தா அது எப்போ பொங்க போகுது? இதுக்கு முன்னாடியும் பொங்கல, இதுக்கு அப்புறம் பொங்க போதே இல்லை. அப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்துடக்கூடாதுன்னா நாம் நடைமுறையில் இவ்வளோ விஷயத்தை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கணும் பண்ணும்போது தான் அங்கே அனுபவிக்கும் போது
நாம் இதுலேருந்து தப்பிச்சு போகலாமா இல்லை இங்கேயே இருக்கலாமான்னு நமக்கே தெரிஞ்சிடும். சரிங்களா? அப்போ மனம்ன்றது 3 ஏவலாளியை வச்சுக்கின்னு அதோட காரியத்தை சாதிச்சுக்கினே இருக்குது. எந்த ஒரு அரக்கன் கூட்டமாக பாருங்கள், ஒரே ஒரு அரக்கன் எங்கேயுமே இருக்க மாட்டான். அவனுக்கு அண்ணன் தம்பி 3 பேர் இருப்பான். ஏன் அரக்கன் ஒருத்தனை காமிச்சிட்டு அண்ணன் தம்பி 3 பேரை காட்டினேன்னா, அந்த அரக்கம் வேறு யாரும் இல்லை, நமக்குள்ளே இருக்கிற அரக்கம் தான். இந்த மனசை தான் சூரபத்மனாக காமிச்சான், அவனுக்கு அண்ணன் தம்பி 3 பேரை காமிச்சான். முருகன் போய் நேராக சூரபத்மன் போய் அடிக்கவே இல்லை. சூரபத்மன் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் கூட பிறந்த அண்ணன் தம்பி 3 பேர், ஒருத்தன் கருப்பு மலையில் இருக்கிறான், ஒருத்தன் வெள்ளி மலையில் இருக்கிறான், ஒருத்தன் தங்க மலையாக இருக்கிறான். இந்த 3த்தையும் அழிச்சிட்டு லாஸ்ட்டாக தான் சூரபத்மனே அழிக்கிறாரு. அப்போ நாம் கூட என்ன பண்ணோம், சித்தம் புத்தி ஆகாரன்ற அந்த 3த்தையும் அழிச்சிட்டு தான் மனசுக்கிட்ட போனோம். நேராக மனசுக்கிட்ட போய் மோதி பார்க்கலான்னு போனால் மரக்கலையில் உட்காந்துக்கின்னு கிளைய வெட்டுற கதையாக போடும். அது நமக்கு சேதாரம் செய்கூலி ஜாஸ்தி ஆகிடும். சரிங்களா சாமி? அப்போது இந்த தவறுகள் நடக்கணுன்றதுக்காக தான் மனம் இவ்வளோ வேலை செய்யுது. அப்போ பாடம் பண்ணுறவங்க இதெல்லாம் பிரித்து பார்க்கணும். ஏதோ பாடம் பண்ணுறோம், ஏதோ போகிறோம் அப்படின்னு போகக்கூடாது. நாம் என்ன செய்கிறோம், எதுக்காக செய்கிறோன்னு நாம் அப்பப்போ அசை போடணும். அதுக்கு ஐயாவோட வீடியோஸை தொடர்ந்து கேட்கணும். அவர் ஒரு வீடியோவில் விட்டதை இன்னொரு வீடியோவில் பிடிப்பார். அப்போ நாம் அதையே நினச்சி அதிலே இருக்கும்போது அந்த புழு ஒரு குளவியாக ஒரு நாள் மாறும். சரிங்களா? நல்லா சார்.